திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோவிலின் மாசி தெப்பத் திருவிழாவில் எப்படி விளக்கு எடுக்கணுன்ற பிரார்த்தனையை பற்றி நம்ம லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ண வீடியோவில் போட்டிருந்தோம். அதுக்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஏகப்பட்ட கமெண்ட்ஸும் பண்ணீங்க. ஒவ்வொரு கமெண்ட்ஸ்க்கும் இண்டிவிஜுவலாக தனியாக நான் ரிப்ளைவும் பண்ணியிருந்தேன். உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஏன்னா இத்தனை நாளாக நம்ம செஞ்சுட்டு வந்த விளக்கு பிரார்த்தனை முற்றிலும் தவறு. நம்ம வீடியோ மூலமாக தான் சரியான விளக்கு பிரார்த்தனையை இந்த உலக மக்களுக்கு எல்லோருக்கும் போய் சேர்ந்தது. தெப்ப திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறமும் எப்படி நம்ம விளக்கு எடுக்கலான்னு நிறைய பேர் எனக்கு ரிப்பீட்டடாக இப்போ வரைக்கும் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்களோட முக்கியமான கமெண்ட்ஸ்க்கெல்லாம் நான் ஸ்ரீராம் பட்டாச்சார் கிட்ட கேட்டு அவரோட வாய்ஸ் ரெக்கார்டை இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன். கேட்டுட்டு வாங்க. ஜெய் சௌமிய நாராயண. சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானம் மேதகு சாஹிபா ராணி டிஎஸ்கே மதுராந்தகி நாச்சியார் அவர்கள் ஆளுகைக்குட்பட்ட திருக்கோஷ்டியூர் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் நமது ஆலயம். பக்த கோடிகள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். பக்த கோடிகள் மறுபடியும் கேட்குற கேள்வி என்னென்னா, நம்ம வெளியில் எப்படி விளக்கு எடுக்கலாமா, வெளியிலேருந்து எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. தயவு செஞ்சு நம்ம தாத்பரியத்தை தெரிஞ்சுக்கணும். இந்த விளக்கு எடுத்துகிட்டு போகிறதோட தாத்பரியமே, இந்த விளக்கு ஸ்வரூபமாக அந்த பெருமாளும், இந்த காயின் ஸ்வரூபமாக ஸ்ரீதேவியும், திரி ஸ்வரூபமாக பூமாதேவியும், ஸ்ரீதேவி பூமாதேவி சமேதரா அந்த சௌமிய நாராயண பெருமாள் உங்கள் வீட்டுக்கு உங்கள் காரியத்தை ஜெயம் பண்ணி கொடுக்க வரதா ஐதீகம். அப்பேற்பட்ட அந்த சௌமிய நாராயண பெருமாளை எங்கும் நிறைந்திருப்பார். ஆனாலும் மூலஸ்தானத்துலேருந்து தான் வாங்கணும், மூலஸ்தானத்தில் தான் செலுத்தணும். பக்த கோடிகள் அடுத்தவங்க ஏற்றி வச்ச விளக்கை எடுத்துகிட்டு போகக்கூடாது. அந்த 9ஆம் திருவிழா, 10ஆம் திருவிழா, 11ஆம் திருவிழாவில் சுயம்பு உற்சவமூர்த்தியானவர் தெப்ப மண்டபத்துக்கு எழுந்துறதுனால 33 தேவர்களும் வந்து அங்கே காட்சியளிக்கிறதுனால அன்னைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அன்னைக்கு எல்லா காரியமும் எல்லாருக்கும் ஜெயமாகிறது. மற்றபடி பக்த கோடிகள் அனைவரும் மூலஸ்தானத்தில் தான் விளக்கு வாங்கணும், செலுத்தணுங்கிறது ஐதீகம். என்ன ஐதீகம், என்ன தாத்பரியம்னா, நம்ம காரியங்களை ஜெயம் பண்ணி கொடுக்கக்கூடியதுக்காக இந்த பெருமாள் ஸ்வரூபமாக அந்த விளக்கை எடுத்துன்னு போகிறோம். அப்பேற்பட்ட பெருமாளை திருப்பி நம்ம மூலஸ்தானத்தில் கொண்டு கொடுக்கறது தான் கரெக்டான முறை. நீங்கள் அதை திருப்பி வெளியில் வந்து அது மேலேயே விளக்கேற்றக்கூடாது. அதே மாதிரி புதுசாக நீங்கள் விளக்கு எடுத்துகிட்டு போகிறதும் நேராக தாயார் பெருமாளை சேவிச்சுட்டு மூலஸ்தானத்துலேயோ கோவிலுக்குள்ளே இங்கே வாங்கிக்கணும். வாங்குகிற விளக்கும் செலுத்துகிற விளக்கும் வாங்கிட்டு நீங்கள் சாதாரணமாக ஏற்றுற விளக்கு தான் விளக்கு மண்டபத்தில் ஏற்றணும். அதே மாதிரி சில பக்த கோடிகள் சில கேள்விகள் கேட்குறாங்க. சுவாமி 100%, 2% நடக்கலையே, ஏன், எப்படி, என்ன ஏதுன்னு. அதற்கு காரணம், நீங்கள் வெளியிலேருந்து எடுத்துகிட்டு போகிறது தான். அதுவும் அடுத்தவங்க பரிகாரத்துக்காக ஏற்றி வைக்கிற விளக்கை நீங்கள் எடுத்துகிட்டு போகவே கூடாது. நீங்கள் காரிய ஜெயமாகி வரப்போ பெருமாளை சேவிச்சுட்டு முதல்ல தாயார் பெருமாளை சேவிக்கணும். அதுக்கப்புறம் வெளியில் போய் விளக்கேற்றணும். உங்கள் சக்திக்கு முடிஞ்சது 2 விளக்கோ, 8 விளக்கோ, 12 விளக்கோ, 24 விளக்கோ, 54 விளக்கோ, 108 விளக்கோ, 1008 விளக்கோ, ஒரு விளக்கோ, உங்கள் சக்திக்கு முடிஞ்சதை நீங்கள் ஏற்றி வைக்கிறதுக்கு தான் அந்த விளக்கு மண்டபத்துக்கு போகணுமே தவிர மற்றபடி மூலஸ்தானத்தில் தான் விளக்கு வாங்கணும், செலுத்தணும். ஜெய் ஸ்ரீமன் நாராயணன். இப்போ தெப்ப திருவிழா முடிஞ்சு போகிறவங்களோட டவுட் கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன். இனிமேலாவது கரெக்டான முறையில் விளக்கு பிரார்த்தனையை செய்யுங்க. ஒரு சிலர் தெரியாமல் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போன விளக்கை பிரித்து பார்த்துட்டோம், அது எதுவும் பாவமா அப்படிலாம் கேட்குறீங்க. நான் ஸ்ரீராம் பட்டாச்சார் அவர்கள்கிட்ட கேட்டிருக்கேன். அவர் கூடிய சீக்கிரம் ஒரு வீடியோ அதுக்குன்னே போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வீடியோ வந்த உடனே பாருங்க, அதை பார்த்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இது 4வது வருஷம். லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ண 3 வருஷமும் மற்றவங்க நிறைவேறின விளக்கை ஏற்றுறாங்களான்னு கேட்டு தான் விளக்கு எடுக்கணும்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறம் நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த விளக்கை ஓப்பன் பண்ணி அதில் விளக்கு ஏற்றணும்னு சொல்லியிருப்பேன். நிறைவேறாத விளக்கை முடிச்சு அவுக்காமல் தெப்பக்குளத்தை தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது முற்றிலும் தவறு. நம்ம சேனல் மூலமாக உண்மையான ஒரு விளக்கு பிரார்த்தனை எப்படி பண்ணணும் அப்படின்றத ஸ்ரீராம் பட்டாச்சார் அவர்கள் கேட்டு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணது மூலமாக நிறைய பேத்துக்கு சரியான முறையில் விளக்கு பிரார்த்தனை எப்படி பண்ணணுன்றது தெரிய வந்தது. நான் அவர்கிட்ட கேட்கும் பொழுது எனக்கே ரொம்ப ஷாக்காக தான் இருந்தது. நம்ம இத்தனை நாளாக செஞ்சுட்டு வந்த விளக்கு பிரார்த்தனை முற்றிலும் தவறுன்னு நினைக்கும் பொழுது ரொம்பவே கில்ட்டியாக இருந்தது. அப்போவும் அவர்கிட்ட நான் சொன்னேன், ஸ்ரீராம் பட்டாச்சார் அவர்கள்கிட்ட, நீங்கள் சொன்னாவது இந்த மக்கள் நம்புவாங்க, என்ன சொல்கிறீங்க, கண்டிப்பாக நம்புவாங்களா என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன்.
நீங்கள் சொல்லுங்கள், நம்பாட்டினா நான் வீடியோவை எடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னார். நான் வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து 50% பேர் நம்புனீங்க, 50% பேர் நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் அவர் கொடுத்த ஒரு ஷார்ட் வீடியோ தான் பயங்கரமாக ரீச் ஆச்சு, எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சிங்க. அப்படி இருந்தும் இன்னும் ஒரு சிலர் தப்பான கமெண்ட்ஸும் பண்ண தான் ஆரம்பிச்சிங்க. அதுக்கும் நான் ரிப்ளை பண்ண தான் செஞ்சேன். இருந்தாலும் பரவாயில்ல, இனிமேலாவது அடுத்தடுத்த வர வருஷங்களில் எல்லாமே சரியான முறையில் விளக்கு பிரார்த்தனையை செய்யணுன்றது தான் என்னோட வேண்டுகோளும் ஸ்ரீராம் பட்டாச்சார் அவர்களுடைய வேண்டுகோளும். ஒரு சிலர் தெப்ப திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட்டம் இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. ரொம்ப அதிகப்படியான அளவு கூட்டம் இல்லாட்டினாலும் ஓரளவு கண்டிப்பாக கூட்டம் இருக்கும். ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா ஒரு 3/4 மணி நேரத்தில் நம்ம சாமியை தரிசனம் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் அஷ்டாங்க விமானத்தையும் போய் பார்த்துட்டு வாங்க. இந்த வருஷம் கும்பாபிஷேகம் நடந்ததுனால ரொம்பவே பவர்ஃபுல்லாக பெருமாள் நமக்கு காட்சி தருவார். பிப்ரவரி 6ஆம் தேதி கும்பாபிஷேகம் முடிஞ்சிருக்கு. 32 கிலோ பக்தர்களோட காணிக்கையிலேருந்து உருவான தங்க விமானத்தை போய் பார்த்து தரிசனம் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போட்ட வீடியோவை பார்த்து சரியான முறையில் விளக்கு பிரார்த்தனையை செஞ்சோம் அப்படின்றவங்க கண்டிப்பாக எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை பார்த்து மற்றவங்களும் சரியான முறையாக ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த புண்ணியம் உங்களையும் போய் சேரும். நீங்கள் சன்னதியில் போய் விளக்கு வாங்குறது வந்து ஒரே ஒரு விளக்கு தான் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் ₹1 காயினை வச்சு நீங்கள் மஞ்சள் துணியில் முடிஞ்சு ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் வீட்டில் வச்சு பூஜை பண்ணலாம். எப்போல்லாம் நீங்கள் சாமி கும்பிட்றீங்களோ அப்போ அந்த பாக்ஸோட மூடியை மட்டும் ஓப்பன் பண்ணி தீபாரணை காமிச்சு பத்தி சூடம் காமிச்சு உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் படைச்சு பெருமாளை மனசார வேண்டி 108 முறை ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாயன் 108 முறை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அந்த பாக்ஸோட மூடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு சேஃபான பிளேஸில் எடுத்து வச்சுருங்க. நிறைவேறின விளக்கை வந்து என்ன பண்ணணும்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இப்போ வரைக்கும் நிறைவேறின விளக்கை வந்து பெருமாளோட சன்னதியில் ஒரு ஐயர் நிற்பார். அவர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவரை உங்கள் பாக்ஸை வந்து வாங்கி வச்சுக்குவார். நிறைவேறின விளக்கை கண்டிப்பாக வாங்குவாங்க, உங்களுக்கு டவுட்டே வேண்டாம். ஸ்ரீராம் பட்டாச்சார் அவர்களும் அதே தான் கருத்தை சொன்னார். இனிமேலாவது உங்களோட நிறைவேறின விளக்கு வந்து பெரும்பாலும் லக்ஷ்மியும் குடிக்கொண்டிருக்கிறதா அர்த்தம். அந்த பாக்ஸை வந்து மூலஸ்தானத்தில் தான் கொடுக்கணுமே தவிர நம்ம கண்ட இடத்த தூக்கி போடவோ அல்லது பிரித்து ஏற்றவோ கூடாது. அதே போல் ஒரு சிலர் நிறைவேறின விளக்கை வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கேன், இல்லை ஒரு சிலர் நிறைவேறாத விளக்கை வச்சுக்கிட்டு இருக்கேன், இந்த தெப்ப திருவிழா முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் கொண்டு போய் நம்ம மூலஸ்தானத்தில் ஒப்படைக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக கொடுக்கலாம். உங்களால் எப்போ வர முடியுமோ அப்போ சௌமிய நாராயண பெருமாள் கோவிலுக்கு வந்து உங்களோட விளக்கு டப்பாவோட அப்படியே மூலஸ்தானத்தில் போய் ஒப்படைச்சிடுங்க. நம்பாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் ரோட்டு கடையில் விளக்கு விற்கிறவங்க சொல்கிறத நம்புறீங்க, சுற்றி விளக்கு போடுறவங்க சொல்கிறத நம்புறீங்க. இந்த கோவிலுடைய முக்கியமான ஒருத்தரான ஸ்ரீராம் பட்டாச்சார் அவர்கள் சொல்கிற விஷயத்தை ஏன் நம்ப மாட்டீங்க? நம்ம பண்ண தப்பை உணருங்க. முதல்ல சரியான முறையில் விளக்கு பிரார்த்தனை இனிமேலாவது செய்யுங்க. இது என்னுடைய அன்பான வேண்டுகோள். இதுக்கப்புறமும் உங்களோட முடிவு தான். மறுபடியும் சொல்கிறேன், நம்ம சேனல் மூலமாக சரியான முறையில் விளக்கு பிரார்த்தனையை யாரெல்லாம் செஞ்சீங்கன்றதை எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை பார்த்து மற்றவங்களும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ண விளக்கு பிரார்த்தனை வீடியோ இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். அதே போல் இந்த கோவிலோட ஹிஸ்ட்ரியை ஸ்ரீராம் பட்டாச்சார் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பார். இந்த வீடியோவும் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.